ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मंत्रम प्रगदारि उपनिषत् ध्यान श्लोकम भगवद्गीता। ॐ प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो भोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता भुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 16வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சனம். அதில் நம்ம 8 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்களுடைய விளக்கம், அதாவது ஒரு முன்னுரையாக எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் தெய்வீகமான பரபிரம்மமாகவே அல்லது தெய்வீக அன்னையாகவே காணும் யோகத்தை விஸ்வரூப தர்சன யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கு பகவான் நமக்கு எண்ணற்ற பெயர்களும் உருவங்களிலும் தோன்றுகிறார். ஆனால் அந்த தோற்றம் நம் மனதிலே உள்ளது, வெளியே எங்கேயும் இல்லை. நமக்கு மனதில் நம்மளை தான் அப்படி நினைக்கிறோம். மனதில் இருக்கும் அந்த அறியாமையை நீக்க முடிந்தால், சரியான கண்களால் காண முடிந்தால், அதைத்தான் ஞானாஞ்சன விமல நயன வீக்ஷனே மோகஜா என்று நம்மளுடைய ஆரத்திரிய அவதார ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கண்டன பவன் நம்ம பாடுறோம். 2வது லைனில் ஞானாஞ்சன விமல நயன வீக்ஷனே மோகஜாய். ஞானம் என்ற அஞ்சனம்னா கண்ணுக்கு போடுற மை. அந்த ஞானம் நமக்கு வந்துட்டால், அந்த அஞ்சனம் அந்த மையை நம்ம கண்ணில் பூசிட்டோம்னா எல்லாம் இறைவனாகத்தான் தெரியும். விமல நயனம்னா கண்ணு. அந்த கண்ணில் நம்ம இந்த ஞான அஞ்சனம்ங்கிற மையை தடவிட்டோம்னா நமக்கு எல்லாமே இறைவனாகத்தான் தெரியும். அப்போ என்ன, வீக்ஷனே மோகஜாய். அதாவது அவதார புருஷர்கள் நம்ம ஒரு க்ஷணத்தை பார்த்தோம்னா, வீக்ஷனே ஒரு செகண்டு ஒரு க்ஷணம் பார்த்தோம்னா மோகஜாய், நம்முடைய மனதில் உள்ள மோகங்கள் எல்லாம் போய்விடும். அதைத்தான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்தார். அதாவது நம்ம இங்கே இதை பாடுறோம். அதாவது ஞானாஞ்சன விமல நயன அப்படின்னு சொல்லி, அது ஒன்றும் இல்லை. இந்த விஸ்வரூப திருஷ்டி, எல்லாம் உணரும் திருஷ்டி தான் இந்த ஞானாஞ்சனத்திலிருந்து கொடுக்குறது. யார் மீது அவருக்கு, அதாவது பகவான் மீது யாருடைய எந்த பக்தர் மீது பகவானுடைய அருள் வருகிறதோ அவர்கள் அந்த உண்மையை அறிவார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் தொடங்கும்போது என்ன சொன்னார், பிரபு என் மீது கருணை கொண்டு ஆத்மாவை பற்றி மிக ஆழ்ந்த பரம ரகசியத்தை எனக்கு உபதேசித்தீர்கள். அதாவது 1வது அத்தியாயத்திலிருந்து 9வது 10வது அத்தியாயம் வரைக்கும். அதனால் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மயக்கம், அதாவது மோக நஷ்டக அப்படின்னு சொன்னார், என்னுடைய மயக்கம் நீங்கிவிட்டது. அந்த மயக்கம் என்ன, நம்ம சொல்கிறோம் மயக்கம், இருமை என்பது தான் மயக்கம். என்ன இருமை? நான் அர்ஜுனன், நான் ஒரு தனி மனிதன், பீஷ்மர் வேறு, துரோணர் வேறு, துரியோதனன் வேறு, மற்ற இந்த உலகம் அனைத்தும் என்னிடத்திலிருந்து வேறுபட்டது என்ற வேற்றுமை, துவிதம். இந்த துவிதம் வந்தாலே, வேற்றுமை வந்தாலே நமக்கு அறியாமை இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நான் செய்பவன், அந்த அறியாமையினால் என்னது, நான் தான் செய்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறவன் அப்படின்ற அந்த மாயை முழுவதும் நீங்கிவிட்டால் நமக்கு சரியான தரிசனம் வரும். இதுக்காக நம்ம ஞான சக்ஷுவும் தனியாக ஒரு கண்ணை நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் மனதில் உள்ள அந்த இது போனாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஞானாஞ்சன விமல நயன் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி கடைசி அந்த மாயை முழுவதும் நீங்கிவிட்டால் சரியான ஞானம் என்ன? எல்லாமே நீதான், உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. இதுதான் அதோடைய லட்சியம், அந்த கோல். அதை போய் சேரும். இப்போது நான் என்று நீ என்று வேறுபாடு இருந்தால் மாயையால் தோன்றிய வேறுபாடு அது முற்றிலும் மறைந்து விட்டால் இத்தனை அத்தியாயங்களாக 10 அத்தியாயங்களாக பலவிதமான உண்மை எனக்கு நீங்கள் போதித்தீர்கள். இப்போது எனக்கு ஸ்ரத்தை வந்துவிட்டது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத எல்லாமே முழு 100% ட்ரூத், உண்மை தான். எனக்கு அந்த ஸ்ரத்தை பிறந்திருக்குது. தாங்கள் கூறிய அனைத்தும் முழுமையான உண்மை என்பதையும் நான் உணர முடிகிறது. தாங்களே பரம்பொருள், அர்ஜுனன் சொல்கிறான், நீங்களே பரம்பொருள் என்றும் அறிவீர்கள், நான் அறிகிறேன், அதையும் நான் முழுமையாக நம்புகிறேன். ஆயினும் ஓ பரமபுருஷா, உனது ஈஸ்வர ஸ்வரூபத்தை நான் காண விரும்புகிறேன். அதுதான் அப்படி தான் அவன் அர்ஜுனன் தான், நான் நீங்கள் கேட்டதெல்லாம் சரி, இனி ப்ராக்டிக்கலாக நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது இதன் பொருள் என்னென்னா, ஸ்ரவண மனன நிதித்தியாசம் சொல்லி வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. ஸ்ரவணம் என்றால் கேட்டல், கேட்பது நல்லது. அதாவது பகவானுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டு ஸ்ரத்தை வந்துருச்சு அவருக்கு. ஆனால் அது மட்டும் போதாது. கடவுளை பற்றியே நாம் கேட்டேன் என்பது போதாது. சிறிதளவு சந்தேகம் இல்லாமல் நான் அதை நம்ப வேண்டும். எப்படி? அது எப்போ வரும்னா, அவர் இருப்பது போல நேரடியாக கண்டால் மட்டுமே நமக்கு அந்த சந்தேகம் போகும். அதனால் ஸ்ரவணம் அடுத்து மனனம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. ஸோ இதுதான் மனனம். அதாவது நம்ம கேட்டது ஓகே, கேட்டதுக்கப்புறம் அதை கேட்டதை நாம் தரிசனமாக பார்க்க வேண்டும். அதுதான் 2வது மனனம். அதுக்கப்புறம் தரிசனம் மட்டும் போதாது, தரிசனத்துக்கு பிறகு சர்வ தரிசனம். எங்கு பார்த்தாலும், எதை பார்த்தாலும், எப்போது பார்த்தாலும் அது உம்மை தவிர, பகவானை தவிர வேறு எந்த அனுபவமும் வரக்கூடாது. அப்போ எதை பார்த்தாலும் பகவானை பார்த்தது போல, அதுதான் நிதித்தியாசனம். அதைத்தான் அர்ஜுனன் விரும்புகிறார். அதனால்தான் உண்மையான ஆன்மீக சாதகனாகிய அர்ஜுனன் மிகுந்த பணிவுடன் இருக்கிறான். முதவே நம்ம சொன்னோம், அவன் அர்ஜுன் பகவான்கிட்ட சரணடைந்து விட்டான். அப்போ அவன் பிரபு, தாங்கள் என் விருப்பத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறீர்கள். அப்பவும் பாருங்கள் அவருடைய வினயம், அவருடைய பணிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு. தாங்கள் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறீர்கள், ஆனால் நான் தயாரா? உம்மை காணும் தகுதி எனக்கு இருக்கிறதா? தங்களுடைய அருளினால்தான் அந்த தகுதி எனக்கு கொடுக்க முடியும் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு அருமையான ஒரு உதாரணம் அமுதமொழிகளில் சொல்கிறார். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த காலத்தில் நைட்டு போலீஸ் அதிகாரிகள் ரவுண்ட்ஸு, அதாவது பெட்ரோலிங் வருவாங்க, ரோலிங் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு டார்ச் வச்சுருப்பாங்க. இரவு நேரத்தில் அவங்க ரவுண்ட்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டார்ச் வச்சு மற்றவங்களெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் யார் அந்த டார்ச் அடிக்கிறாங்கிறது நமக்கு யாருன்னு தெரியாது. அவர் டார்ச் அடிக்கும்போது அந்த ஒளி அந்த ஆள் மேலே தான் உங்களுக்குமே தவிர அவர் யாருன்னு தெரியாது. அப்படி யாராவது அவரை யாரும் அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்க வேண்டுமானால் அவரிடமே வேண்டிக் கொள்ள வேண்டும். ஐயா, தயவுசெய்து அந்த டார்ச் லைட் உங்கள் முகத்தில் மீது திருப்புங்கள், அப்போ தான் அவரை பார்க்க முடியும். இங்கே அந்த ஒளி என்பது சரியான ஞானம். அதாவது அந்த ஒளி என்பது சரியான ஞானத்தை அளிக்கும் அருள். பிரபு, உனது அருளால் மட்டும்தான் உம்மை நான் காண முடியும். அதுங்கிறது தான் இந்த பொருள். அர்ஜுனன் தொடர்ந்து வேண்டுகிறார், ஓ பிரபு, நான் உனது ஈஸ்வர ஸ்வரூபத்தை காண தகுதியுடையவன் என்று தாங்கள் கருதினால், யோகிகளுக்கெல்லாம் தலைவராகிய யோகேஸ்வரா, உனது அழியாத உண்மையை வடிவத்தை எனக்கு காட்டுங்கள், விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்கள்னு சொல்கிறார். ஸோ அர்ஜுனன் பணிவை பாருங்கள். நீர் யோகேஸ்வரர், அதாவது யோகிகளின் சிறந்தவர் மட்டுமல்ல, யோக சக்தியின் அதிபதியாக தாங்கள் இருக்கிறீர்கள். மிகவும் தகுதியற்றவர்களையும் உடனே நீங்கள் பிரம்ம நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. அதை தான் நம்ம நவராத்திரியில் சொல்லுவோம். அந்த சண்டி பாராயணம் பண்ணும்போது தேவி சூக்தம் சொல்லும்போது சொல்லுவோம், ஒரு அற்புதமான வரி அதில் வருது.
அதாவது தேவி எப்படின்னா, யாரை நான் விரும்புகிறேனோ அவரை நான் உடனே ரிஷியாக்குவேன், அவரை உடனே பிரம்ம ஞானியாக்குகிறேன். யாரை நான் பிரம்மமாக்க விரும்புகிறேனோ அவருக்கு பிரம்ம ஞானத்தை அருள்கிறேன். அதாவது பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமே, இரண்டிற்கும் எந்த வேறுபாடு இல்லை. அதனால் இறைவனுடைய அருள் வந்துவிட்டால் அதன் சக்தி தவறாமல் பலிக்கும் என்பதில் அர்ஜுனனுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அவர் நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும், இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பகவான் ராமகிருஷ்ணர் சாதனை முழுவதும் சரணாகதியிடம், இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் குரு இல்லாமல் வெறும் பிரார்த்தனையின் மூலமாக தன்னுடைய சாதனை எப்படி அந்த பிரார்த்தனை எப்படின்னா சரணாகதியுடன் தொடங்கினாங்க. 6 வருஷம் அந்த தெய்வீக அன்னையிடம் அந்த பிரார்த்தனையை தொடர்ந்து செய்வார். அவர் அந்த புகழ்பெற்ற பிரார்த்தனை அமுதமொழிகளில் வருகிறது. அது பெற வேண்டிய முக்கியத்துவம் என்னென்னா, அவர் எப்படி பிரார்த்தனைக்கிறார்னா, நான் அன்னையிடம் தூய பக்தியை மட்டுமே வேண்டினேன். எப்படி அவர் வேண்டினான்னு சொல்கிறார், அவரே சொல்கிறாரு. மகேந்திரநாத் குப்தா ரொம்ப அருமையாக அந்த இதை விளக்குகிறார். அன்னையின் திருவடிகளில் மலர்களை சமர்ப்பித்து இவ்வாறு பகவான் ராமகிருஷ்ணர் வேண்டினார். என்ன? அம்மா, இதோ உன்னுடைய நன்மை, இதோ உன்னுடைய தீமை, இரண்டையும் எடுத்துக்கொள், எனக்கு உன்னிடம் தூய பக்தியை மட்டும் அருள்வாயாக. அது அப்படியா? அது அப்படி மட்டுமா? பாருங்கள், இன்னொன்று சொல்கிறார். இதோ உன்னுடைய ஞானம், இதோ உன்னுடைய அறியாமை, இரண்டையும் எடுத்துக்கொள், எனக்கு உன்னிடம் தூய அன்பை மட்டும் அருள்வாயாக. இதோ உன்னுடைய தூய்மை, இதோ உன்னுடைய அசுத்தம், இரண்டையும் எடுத்துக்கொள், எனக்கு உன்னிடம் தூய பக்தியை மட்டும் அருள்வாயாக. இதோ உன்னுடைய தர்மத்தை எடுத்துக்கொள், இதோ உன்னுடைய அதர்மத்தை எடுத்துக்கொள், இரண்டையும் எடுத்துக்கொள், எனக்கு உன்னிடம் தூய பக்தியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சரணாகதியின் மூலமாக பகவான் முதல் 6 ஆண்டுகள் சாதனை செய்து அன்னையுடைய தரிசனத்தை பெற்றார். அர்ஜுனனும் இதே போல சரணடைந்தான். பக்தர்கள் மீது எப்பொழுது கருணையுள்ள பகவான் தம்மிடம் சரணமடைந்தவர்களின் பாரத்தை தாமே ஏற்றுக்கொள்கிறார். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மாம் பிரபத்தஞ்சே அப்படின்னு சொல்கிறாரு. யார் என்னை நம்பியிருக்கிறார்களோ, யார் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் பகவான் கிருஷ்ணர் கடைசி 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேக சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. கவலைப்படாதே, நீ எல்லாவற்றையும் விட்டு என்னிடம் சரணடை. ஸோ எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே சரணடை, நான் உன்னை எல்லா பந்தங்களிலிருந்தும், எல்லா துயரங்களிலிருந்தும், எல்லா துக்கத்திலிருந்தும் நான் விடுதலை செய்கிறேன். அதன் பிறகு பகவான் ஒரு அற்புதமான உண்மையை சொல்கிறார். அர்ஜுனா, யாராலும் என்னை நான் இருப்பது போல காண முடியாது. தத்துவவித் அப்படி சொல்கிறார். அதாவது உள்ளது உள்ளபடி யாராலும் பார்க்க முடியாது. நான் விசேஷ அருள் புரிந்தால்தான் அது சாத்தியம் அப்படிங்கிறத சொல்கிறார். என் அருள் ஸ்ரத்தையுள்ள பக்தன் மீது இறங்கும் பொழுது என்ன நடக்கிறது? தேஷாம் சதத யுக்தானாம் புத்தி யோகம் ததாம்யகம் அப்படின்னு சொல்கிறார். என்ன புத்தி கொடுத்தா போதும். தேஷாம் அந்த பக்தர்கள் மீது சதத யுக்தான எப்பொழுதும் என்னை தவிர வேறு எதையும் நினைக்காமல் இருக்கிறவருக்கு நான் புத்தி யோகத்தை அருள்கிறேன். என்னை அடைய தேவையான புத்தியை நான் தருகிறேன், நான் அவர்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இங்கே புத்தி என்பது பதிலாக திவ்ய சக்ஷு, தெய்வீக கண் என்று சொல்லை பயன்படுத்துகிறார். அவ்வளோதான். ஏற்கனவே இந்த 8வது ஸ்லோகத்தில் நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம். ஸோ இந்த புத்தியை எடுத்து திவ்ய இடத்துல போட்டுட்டோம்னா அந்த சக்ஷுன்னா கண், புத்தி சக்ஷு, திவ்ய சக்ஷு, ஞான சக்ஷு எல்லாம் ஒரே பொருள் தான் இருக்கிறது என்றால் கண். ஸோ இந்த உடல் கண், அதாவது இந்த மாமிஷ கண்ணால் நீ இந்த உலகத்தை தான் பார்க்க முடியும். உதாரணமாக ஒரு சின்ன சொல்கிறேன். ஒரு யானை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். மதிய நல்ல வெளிச்சமும் இருக்கிறது. கண் நன்றாக இருந்தால் அந்த யானையை எல்லாரும் பார்க்க முடியும். ஆனால் கனவில் நான் காண்பதை வேறு யாராலும் காண முடியாது. அப்படி இருக்க இறைவனுடைய விஸ்வரூபத்தை எப்படி காண முடியும்? அது இறைவனுடைய அருளால் மட்டுமே காண முடியும். சாதாரணமாக கனவே என்னை தவிர, நான் காண்கின்ற கவிதை என்னை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது இறைவனுடைய அருள் எப்படி கிடைக்க முடியும்? அதனால் அர்ஜுனா, உன்னுடைய இந்த
ஊனக்கண் மாமிசக்கண்ணால் என்னை ஒரு பொழுதும் காண முடியாது. நான் உனக்கு திவ்ய சக்ஷு அளிக்கிறேன். அப்பொழுது என்னுடைய ஐஸ்வர்யத்தையும் யோகத்தையும் நீ பார்ப்பாய். யோகம் ஐஸ்வரம். இந்த யோகம் என் உயர்ந்த மகிமை, என் உயர்ந்த மகிமை, என்னுடைய உயர்ந்த சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டையும் அதன் மூலமாக என்ன இந்த உயர்ந்த மகிமை அது என்ன, அதன் மூலமாக நீ எதை பார்க்கிறாய்? பரபிரம்மமாகவும் சகுன பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் என்னை பார்க்கலாம். அது மட்டுமா, உருவமுள்ள இறைவனாகவும் உருவமற்ற இறைவனாகவும் என்னை நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு காலம், அது வேறு கேட்க இல்லையா, நம்ம எவ்வளவு காலம் பார்க்க முடியும்? ஒரு நிமிடமா? அல்லது ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஒரு பிறவி அல்ல, என்றென்றும். அதைத்தான் சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்கிறது. அப்பொழுது அந்த மனிதன் முழுவதும் முக்தனாகி விடுகிறான், ஜீவன் முக்தனாகி விடுகிறான். இந்த ஊனக்கண் மாம்சக்கண்களால் மாமிச பொருள்களை மட்டும்தான் காண முடியும், அந்த தெய்வீக மகிமையை காண முடியாது. ஆகவே பகவான் தமது அருளால் திவ்ய கண் ஞான சக்ஷுக்கு அருள்கிறார். அந்த அத்தியாயத்தில் இறுதியில் பகவான் சொல்ல போகிறார். இந்த அத்தியாயத்தில் இறுதியில் பகவான் சொல்ல போகிறார், தெளிவாக அறிவிக்கிறார். எல்லோரும் என்னுடைய விஸ்வரூபத்தை காண விரும்புகிறார்கள், எல்லோரும் இறைவனை அடைய விரும்புகிறார்கள். அது உண்மையா அப்படின்னா ஆம், முற்றிலும் உண்மை. ஏன்னா நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் இறைவனை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவான், ஆம் பார்த்திருக்கேன்பான். சில பேர் இல்லைன்பான், சில பேர் தெரியாதும்பான், நான் கடவுளை நம்புவதில்லை அப்படின்பான். இப்படி எல்லாம் கேட்டோம்னா இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கேட்காம வேறு மாதிரி கேட்டோம்னா எப்படி சொல்வார், எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டுமா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆம்னு தான் சொல்ல முடியும். அதே போல் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆம் அப்படின்போம். நீங்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டுங்களா? ஆமாங்க. யாருமே இதை மாற்றி சொல்ல முடியாது. அதுதான் சச்சித் ஆனந்தம், அதுதான் வேறு இருந்தது. கடவுளை நம்புகிறீர்களா இல்லையான்னு கேட்டோம்னா கேட்குறது போல் இப்படி கேட்டிங்கன்னா எல்லாரும் ஆமுன்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்ம தெரிந்தோம் தெரியாமலோ நாம் எல்லோரும் அந்த சச்சிதானந்தத்தை இறைவனை அடைய தான் விரும்புகிறோம், கடவுளை பெற விரும்புகிறோம். அது முற்றிலும் உண்மை. ஏன்னா சொன்னேன், ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை எனக்கு பொம்மை வேண்டும் என்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதன் பொருள் என்ன? அந்த பொம்மையால் கிடைக்கின்ற, அதாவது அந்த பொம்மையால் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியே வேண்டுமே தவிர அந்த பொம்மை தேவையில்லை. பொம்மை ஒரு கருவி மட்டும்தான். அதே மாதிரி ஒரு சுவையான உணவை உண்ணும்போது அந்த உணவு எனக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்கிறான். உண்மையில் அந்த விருப்பம், அவனுடைய விருப்பம் உணவு அல்ல, அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சி தான். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், திருமணம் செய்ய விரும்புகிறார்கள்னா உண்மையில் அவர்கள் ஒருவரை மட்டும் விரும்புவதில்லை, அவர்கள் ஒருவரின் மூலம் ஒருவர் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியைத்தான் விரும்புகிறார்கள். பொருள் என்பது, அதாவது அந்த பொம்மையோ அல்லது அந்த உணவு என்பது வெறும் கருவி மட்டுமே. யாரும் கருவியை விரும்புவதில்லை. உலகியல் மனிதர்கள் காமினி காஞ்சனத்தில் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்று பகவான் ராமகிருஷ்ணன் அமுதமில் பல இடங்கள் சொல்கிறார். காமினி காஞ்சனத்தை விரும்புகிறார்கள் என்று ராமகிருஷ்ணன் சொல்கிறார். உண்மையில் அவன் கடவுளைத்தான் விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு விவேகம் இல்லாததால் நான் ஆனந்தமாகவே இருக்க விரும்புகிறேன், ஆனந்தமே கடவுள் என்ற இயல்பு அவனுக்கு இல்லை, விவேகம் இல்லை. ஆகவே உண்மையில் அவன் விரும்புவது கடவுளைத்தான், அவன் அந்த பெண்ணையோ ஆணையோ விரும்புகிறது என்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான். ஸோ அப்போது பகவான் கூறுகிறார், ஆன்மீக கண் என்றால் என்ன அப்படின்னா, இறைவனை அவர் இருப்பது போல, அதாவது உள்ளது உள்ளபடி போல காணும் சக்தியே ஆன்மீக சக்தி. அப்போ அந்த கண், அதாவது அந்த ஆன்மீக கண் என்பது உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது சாதாரண கண்களால் அதன் பெயரையும் உருவத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் திவ்ய சக்ஷு ஞான கண் கிடைத்தால் இறைவனே அந்த பெயரையுடைய அந்த உருவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று காண முடியும். இறைவனை பார்க்க முடியும், அந்த பெயரையும் அந்த உருவத்தையும் எடுத்துக்கிற மாதிரி பார்க்க முடியும். ஸோ எல்லாவற்றையும் அப்படியே காணலாம். அதன் பிறகு பகவான் சொல்கிறார், பார்த்தா
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பல வகையான தெய்வீகமான எண்ணற்ற வடிவங்களை, பலவிதமான நிறங்களை, தோற்றங்களை உடைய என்னுடைய உருவத்தை நீ பார்ப்பாய். அதாவது அநேக வக்ர நயனம், அநேக அற்புத தரிசனம் அப்படின்லாம் சொல்ல போகிறார். உண்மையில் அவர் கூறுவது என்னென்னால், இந்த ஐம்புலங்கள் மூலமாக நான் அனுபவிக்கும் அனைத்து உருவங்களும், பெயர்களும், நிறங்களும், அளவுகளும், சுவைகளும், ஒளிகளும், மனங்களும், தொடுதலும், இந்த அளவற்ற வேறுபாடு அனைத்தும் ஒரே நேரத்தில், எத்தனையும் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்க முடியும். அதுதான் விஸ்வரூப தரிசனம். எது? உருவங்கள், பெயர், நிறங்கள், அளவு, சுவை, ஒளி, மனம், இது எல்லாமே ஒற்றை பார்க்க முடியுமா? ஜென்ரல் நம்முடைய மனது, நம்முடைய சைக்காலஜி எப்படின்னா, அட்ட டயத்தில் ஒன்றை தவிர இப்போ ஒன்றும் இல்லை, 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நான் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அட்ட டயத்தில் 2 பேர் 3 பேர் பேசுன்னு உங்களால் கேட்க முடியாது, இரிட்டேட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி தான் எல்லாமே. அட்ட டயத்தில் நம்ம எதை சாப்பிட்டாலும் ஒரு ருசியை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வேறுபாடுகள் ஒரே நேரத்தில் இது எல்லாமே பார்ப்பது தான் விஸ்வரூபம். அந்த எல்லாமே அந்த பார்ப்பதெல்லாம் அட்ட டயத்தில் நம்மளுடைய ஊனக்கண்ணால் இந்த ஒன்று தான் கேட்க முடியும், ஒன்று தான் பார்க்க முடியும். இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு இரிட்டேட் ஆகிடும். அதனால் ஒரு உதாரணம் கூட சொல்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பல வகையான தெய்வீகங்கள், பலவிதமான வடிவங்கள், நிறங்கள் உடைய என்னுடைய உருவத்தை பார். அது சாதாரணமாக பார்க்க முடியாது, ஞானக்கண் மூலமாக பார்க்க. உதாரணமாக களிமண்ணால் செய்யப்பட்ட 10 லட்சம் பானைகள் இருக்குதுன்னு பார்த்தால் அது கடைசியான களிமண்ணே தான் எல்லாமே எல்லா வகையிலும் பார்க்க முடியும். அதுதான் ஞானக்கண். அதாவது அந்த 10 லட்சம் களிமண் பானை பார்க்கும் பொழுது அது இந்த பானை அந்த பானைங்கிறத சாதாரண கண்கள் மூலம் பார்க்க முடியும். ஆனால் ஞானக்கண் மூலமாக இந்த 10 லட்சம் பானையும் ஒரே களிமண் தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி 10 லட்சம் மரச்சாமான்கள் பார்க்கும் பொழுது அவை அனைத்தும் மரத்தால் செய்யப்பட்டது, அந்த ஒட்ட விஷயம்தான். ஆயிரக்கணக்கான ஆபரணங்களை பார்க்கும் பொழுது அவை அனைத்தும் ஒரே தங்கத்தால் செய்யப்பட்டது. உண்மையில் அவை அனைத்துமே தூய தங்கம், அதாவது ஆபரணமாக தனித்தனி பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த ஆபரணம் குறிப்பிட்ட வடிவத்தில், குறிப்பிட்ட பெயருடன், குறிப்பிட்ட பயன்பாட்டில் இருக்கும்போது அது ஆபரணமாக ஆகிறது, ஆபரணமாக இருக்கிறது, ஆகரம் என்று சொல்கிறோம் நாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதன் அளவு, வடிவம், வடிவமைப்பு அனைத்தும் வேறுபட்டிருந்தாலும் உண்மையில் அவை அனைத்தும் தங்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். களிமண் பார்க்கும் பொழுது அது மாதிரி, பானையை பார்க்கும் பொழுது அதே மாதிரி தான். ஸோ பரபிரம்மமாகிய தெய்வீக பகவான் நமது கண்ணில், அதாவது ஒரு கண்ணில் ஒரு சின்ன மாயைங்கிற மாதிரி ஒரு காட்ராக்ட் மாதிரி படர்ந்து அந்த காட்ராக்ட் படர்ந்திருந்தால், அதாவது நமது மனங்களில் பலவிதமான தோற்றங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது நம்முடைய மனதில் விகாரங்கள் இருக்கிறனால அது கண் வழியாக பார்க்கும்போது நமக்கு விதவிதமாக தெரிகிறது. தவிர இருப்பது ஒரே ஒரு பகவான் தான், ஒரே பரம்பொருள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதாவது இந்த மனதனுடைய இயல்பு எப்படின்னா, காலம், இடம், காரண காரிய சம்பந்தம், இந்த 3 வச்சு தான் இது வித்தியாசத்தை பார்க்குது. இது தாண்டி, அதாவது சுவாமி விவேகானந்தர் இதில் மாயாவதியில் ஒரு சொற்பொழிவு செய்கிறாரு. அந்த இடத்துல தான் அந்த டைம் ஸ்பேஸ் காசேஷன் அப்படிங்கிறத ஒரு லெக்சர், ரொம்ப அருமையான லெக்சர். அது முழுவதும் அத்வைத ஃபிலாசபியை சொல்கிறாரு அவர். ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நமக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இது. ஸோ உதாரணம் சொல்கிறேன் நான். ஒருவர் 3 வகையான கண்ணாடிகளுக்கு முன்னால் நிற்கிறோம். ஒரே ஆள் தான் 3 வகையான கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறேன்னு வச்சுக்குவோம். அப்போது ஒன்று கான்கேவ் லென்ஸ், அதாவது உள் குவிந்த லென்ஸு, இன்னொன்று வெளி குவிந்த லென்ஸு கான்வெக்ஸ், 3வது சாதாரணமான கண்ணாடி. இப்போது உள்குவிந்த கான்கேவ் லென்ஸின் மூலம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? அதே போல் கான்வெக்ஸில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இது கிடைப்பது பல விதமாக, அதாவது நம்ம அந்த லென்ஸ் மூலம் பார்க்கும்போது நம்முடைய பிரதிபலிப்பு, நம்முடைய உருவம் எப்படி சிதைந்து இருக்கும், பல வகையாக சிதைந்து இருக்கும். அதே மனிதன் சுத்தமான பிளைன் கிளாஸ்க்கு முன்னாடி போய் நின்னோம்னா அந்த உண்மையான தரிசனம் பார்க்க முடியும். அதாவது உள்ளது போல் பார்க்க முடியும். அப்படி தன்னை நாமும் அப்படி தான். அதாவது நமது மனத்தில் உள்குவிந்த வெளிக்குவிந்த கண்ணாடிகள், கான்வெக்ஸ்
கான்கேவ் கண்ணாடி மூலமாக தான் இருக்கிறது நம்முடைய மனம், அதன் மூலமாக தான் பார்க்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நமது மனம் நன்றாக இருக்கும். அதாவது எல்லாருக்குமே இது நடக்கிறது. அப்போது மனம் நல்ல அமைதியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்போது நாம் பார்ப்பதெல்லாம் பாசிட்டிவாக ப்ளசண்ட்டாக தான் தெரியும், நல்லா தெரியும். சில நேரங்களில் எதிர்மறையான மனநிலை இருக்கும், எல்லாம் நெகட்டிவாகவே இருக்கும் அந்த நேரத்தில். அப்படி எதிர்மறையாக காண்பது இப்படி இந்த மாதிரி ஒரு கான்கேவ் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனம் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம் அப்படி தான். அதனால் நமது மனதை எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மனம்ங்கிறது என்ன? எண்ணங்களின் தொகுப்பு தான். அதனால் அந்த மனதிலே எண்ணங்களற்ற நிலையை கொண்டு போக முடியும். அதுதான் அமானி பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாந்தர் சொல்லுவாங்க. அமானி பாவம் அதாவது மனம் இல்லாத நிலை, மனம் இல்லாத நிலை என்று பொருள். அது அமானி பாவம். இது ஸ்பெஷலாகவே ஜென் புத்திசம் அதை வந்து பயிற்சியே பண்ணுறாங்க. இதில் சிறப்பு பயிற்சியெல்லாம் ஜென் புத்திசம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சாதகனின் மனதில் எண்ணங்களற்ற நிலை கொண்டு சொல்ல வேண்டும். அதாவது அதுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு சில சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் டீப்பான கான்ஃப்ளெக்ஸ். பட் அது நம்முடைய வேதாந்தத்துலேயும் நல்ல விஷயங்கள், அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்துலலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நம்ம அந்த நிலைக்கு அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபியும் அதை பற்றி சொல்கிறாங்க. ஆக எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இதில் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, யோக சித்த விருத்தி நிரோதக. யோகம் என்றால் என்ன? எந்த எண்ணங்களும் இல்லாத நிலை, எண்ணங்கள் முழுவதும் இல்லாத நிலை அல்ல. அவர் சொல்கிறாரு, அதன் பொருள் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் சுத்தமற்ற கண்ணாடியால் உருவாகும் போது அது சிதைந்து பிரதிபலிக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா, நீங்களே ஜஸ்ட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பாருங்களேன், என்னென்னமோ வந்து போகும். அப்போது அந்த கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி அந்த எண்ணம் போகும்போது அது எப்படி சிதைந்து இருக்கிறதோ அதுதான் பிரதிபலிக்கிறது. ஸோ ஒருவன் அந்த கண்ணாடியில் எல்லா தூசிகளையும் அகற்றிவிட்டு தூய ஒரு பிளைன் கிளாஸ் வச்சு சுத்தமான கண்ணாடி வச்சுன்னா அவனுடைய பிரதிபலிப்பும் சுத்தமாக இருக்கும். சுத்தமான கண்ணாடி தான் சரியான உருவத்தை காட்டும். அப்போது அவன் ஆஹா நான் தான் இதுவா என்று அவன் உணர்கிறான். அதுவே உண்மையான ஞானம். அதுவே பிரம்மாகார விருத்தி. பிரம்மாகார விருத்தி அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிரம்மாகார விருத்தினா பிரம்மம் தான், எல்லாமே இறைவன் தான் என்ற விருத்தி. ஒரே ஒரு எண்ணம், ஆனால் தான் அந்த எண்ணம் முழுவதும் பிரம்மமாகவே இருக்கிறது. அதைத்தான் பிரம்மாகார விருத்தி, இறைவனாக மட்டும் இருக்கும். ஆனால் பகவான் கூறுகிறான், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நானே. அப்போ பிரம்மாகார விருத்தி முன்பு தான் எல்லாம் அப்படி பார்க்க முடியும் அப்படின்னா. அதனால் உங்களுடைய கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸை, கண்ணாடி போன்ற அந்த மனதை, அதாவது ஒரு காலம் இடம் காரண காரியம் தொடர்புடன் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த மனம், கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டுமே அந்த மாதிரி நம்ம மனதில் இருக்குது. அதே நேரத்தில் அது காலம் இடம் காரணத்தினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. என்னை பலவிதமான, அதாவது நமக்கு தெரியும் பலவிதமான காலங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், பல வகையான பார்வைகள் நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்முடைய மனம் சுத்தமடைந்தவுடன் இந்த உலகம் முழுவதும் களிமண்ணால் ஆன பானையைப் போலவும், மரத்தால் ஆன மேசையைப் போலவும், மரத்தால் ஆன மர சாமான்கள் போலவும், நெக்லஸ் போன்ற தங்கம் நமக்கு எல்லாமே தங்கமாக தெரியும். அப்போது அந்த ஆபரணங்கள் வித்தியாசம் நமக்கு தெரியாது, எல்லாமே தங்கம் தான். அதே போல் இந்த உலகம் முழுவதும் இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுவே உண்மையான விஸ்வரூப தரிசனம். இப்பொழுது பார்ப்போம், அறியாமை நிறைந்த நமது மனதால் இந்த உலகில் நாம் என்ன பார்க்கிறோம்? அப்போ அறியாமைங்கிற உலகத்திலிருந்து தான் அதான் பகவான் சொல்கிறாரு, அறியாமைன்ற மனதினால் இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? பஷ்ய ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்சகர்னு பார்த்தோம். பகூன்ய அதிருஷ்டபூர்வாணி பஷ்ய ஆச்சரிய பாரதா அப்படின்னு சொல்கிறார் 7வது ஸ்லோகத்தில் 6வது ஸ்லோகத்தில். அதாவது இங்கே அர்ஜுனன் என்ன சொல்கிறார், பகவான் என்ன சொல்கிறார்னா, பாரதா அர்ஜுனா பார், கான், எது? ஆதித்யர்களை கான், வசுக்களை கான், ருத்ரர்களை கான். 11 ருத்ரர்கள் உள்ளார்கள்.
இறைவன் இந்த 11 ருத்ர வடிவங்களையும் நீ காண். அஸ்வின் குமாரர்களையும் பார். எப்போ இதெல்லாம் அறியாமையில் இருக்கும் பொழுது அதெல்லாம் காமிச்சிட்டு கடைசி எல்லாமே நான் தான் சொல்கிறார் அவர். ஸோ அந்த அஸ்வின் குமாரர்கள் அவர்கள் மருத்துவத்தின் ஆதி தேவதைகள், அதாவது தெய்வீக வைத்தியர்கள் அவர்கள், அஸ்வின் குமாரர்கள். அப்புறம் மருதர்கள் அவர்களை பார். அதாவது காற்றின் 49 வகையான இயக்கங்கள் இருக்கிறது. 49 வெரைட்டிஸ். அதாவது காற்றினுடைய இயக்கம் மெல்ல தென்றல் காற்று, அப்படியே கொஞ்சம் மாறி இப்படி பல வகையான காற்று. அது 49 வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஸோ இதுவரை ஒருபோதும் காணாத எண்ணற்ற அதிசயங்களை நீ இந்த விஸ்வரூபத்தில் காணப்போகிறாய். ஏன்? இதுவரை காணாதவை, அவற்றில் காணும் தகுதி உனக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது நீ இதை பார்க்கிறாய். நீ வியந்து ஆழ்ந்து போவாய் இதையெல்லாம் பார்த்து. ஏனெனில் இவை அனைத்தும் தெய்வீகத்தினுடைய வெளிப்பாடு. கோடிக்கணக்கான தேவதைகள், அசுரர்கள், பிசாசுகள், மகான்கள், தீயவர்கள், எண்ணற்ற வகைகளில் அவற்றில் கோடிக்கணக்கான நிலைகளிலுடைய மகிமைகள் உள்ளது. இவற்றை ஒருபோதும் நீ காண முடியாது. ஆனால் என் அருளால் நீ இவையற்றையெல்லாம் ஒரே இந்த சரீரத்திலே நீ காணப்போகிறாய். எப்படி அங்கே யசோதைக்கு அந்த 14 லோகங்களை காமித்தாரோ அது மாதிரி நீங்கள் பார்க்க போகிறாய், பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அதனால் என் அருள் நீ இவற்றையெல்லாம் காணப்போகிறாய். எப்படி? மிக விசித்திரமான முறையில், மிக அற்புதமான முறையில், ஒரே இடத்தில், ஒரே உருவத்தில் நீ பார்க்க போகிறாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆதித்யன் அப்படின்னு சொல்லும்போது ஆதித்யர்கள் நமது சூரியனுக்கான மற்றொரு பெயர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரால் ஒளி, வெப்பம், உயிர் அனைத்தும் சாத்தியமாகிறது. அவர் இல்லாவிட்டால் உயிர் இருக்காது. வேதங்களில் இந்த சூரியனே ஆதித்யன் என்று அழைக்கப்படுகிறது. ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னு 10வது அத்தியாயத்தில் சொன்னார். அதாவது நான் அந்த 12 ஆதித்யர்களுடன் விஷ்ணு மட்டுமல்ல, எல்லா வடிவத்திலும் நான் தான் இருக்கிறேன். எல்லா வடிவமாகவும் நான் தான் இருக்கிறேன். எதையெல்லாம் நீ பார்க்கிறாயோ அந்த 12 ஆதித்யர்களிலும் நானாகத்தான் இருக்கிறேன். சூரியனும் அதாவது அந்த 12 ஆதித்யன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சூரியனுக்கு 12 வடிவங்கள் உள்ளது. அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் இருக்குது. நமக்கு எல்லாம் தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, 12 மாதங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் சூரியனுடைய ஒளி, சூரியனுடைய நிறம், தன்மை மாறுபடும். நமக்கு கவனிச்சிருப்போமோ இல்லையா தெரியாது. குளிர்காலத்தில் சூரியன், கோடை காலத்தில் சூரியன், இலையுதிர் காலத்தில் சூரியன், வசந்த காலத்தில் சூரியன், இப்படி அந்த சூரியனுடைய வெப்பம் மாறும். இவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இதை குறிக்க தான் இதை சொல்கிறதுக்கு தான் 12 மாதங்கள் நம்முடைய ஒரு வருஷத்தில் இருக்குது. 12 மாதங்கள் சூரியனுடைய 12 ஆதித்யன்கள் அழைக்கப்படுகிறது. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. 8 வசுக்கள். 8 வசுக்களும் பீஷ்மர் 1 அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பீஷ்மரும் 8 வசுக்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி. அவர்களும் தெய்வீக ஜீவர்கள். நம்முடைய வேத ஆரண்ய காலத்தில் அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் பூமி, காற்று போன்றவற்றையும் வசுக்கள் என்று சொல்லப்படுகிறது வேத ஆரண்ய காண்டத்தில். ஸோ அது வசுக்கள். அப்புறம் 11 ருத்ரர்கள். ருத்ரன் என்றால் நமக்கு ஞாபகம் வருவது சிவபெருமானுடைய திருமேனி, திருநாமத்தையும் இருக்கிறார். வேத காலத்தில் சில தெய்வங்களை வழிபட்டார்கள். அந்த அந்த வேத காலத்தில் வழிபட்ட தெய்வர்கள் மிக உக்கிரமான வடிவம் கொண்டவர்கள். அதனால தான் ருத்ரன் அப்படின்னு சொல்கிறோம். இந்துக்கள் பொதுவாக சனாதன தர்மத்தில் ருத்ர வடிவங்களை நாம் வழிபடுகிறோம். ஏனெனில் அது இயற்கையின் உண்மை. நம்ம ஏன் ருத்ரர் வழிபடுகிறோம்னா, நம்ம பயப்படுவோம். ஆனால் அது ஏன் வழிபடுறோம்னா, இந்த ருத்ரர்கள் எல்லாம் அடங்கியது தான் இந்த பிரபஞ்சம். எப்படின்னா, நோய் இயற்கையின் ஒரு பகுதி. அதை யாருமே இது நோன்னு சொல்ல முடியாது. மரணம் இயற்கையின் ஒரு பகுதி. நிலநடுக்கம் இயற்கையின் ஒரு பகுதி. சுனாமி, சூறாவளி, புயல், இவை அனைத்தும் உக்ரமாக இருந்தால் அதுதான் எப்படி ருத்ரன் சொல்கிறோம். இந்த அனைத்துமே வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்பது சொல்கிறதுக்கு தான் இந்த விஸ்வரூப தரிசனம். பிறப்பு இருக்கிறது, இளமை இருக்கிறது, முதுமை இருக்கிறது, நோய் இருக்கிறது, தேய்மானம் இருக்கிறது, விபத்து இருக்கிறது, கோவிட்டும் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு விசேஷ நிகழ்வு என்று நம்ம நினைக்கக்கூடாது. இது எல்லாமே கூட்டு கர்மம். அதாவது நம்முடைய
விராட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கூட்டு கர்ம பலத்தின் வெளிப்பாடாகத்தான் இவை எல்லாம் இருக்கிறது என்று தான் இந்த விஸ்வரூப தரிசனம் சொல்கிறது. ஆகவே இந்த 11 ருத்ரர்கள் நம்மை அச்சுறுத்தும் சக்திகளின் அடையாளம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நிகழ்வுகள் நம்மை பயமுறுத்தும், சில நிகழ்வுகள் நம்மை மகிழ்ச்சி விட்டும். வாழ்க்கையில் அதைத்தான் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்கிறது ஹோலிஸ்டிக் வியூ, பூர்ண ரூப தரிசனம் அப்படின்னு சொல்லி. அதாவது நமக்கு எதுவுமே ப்ளசண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம ஏற்றுக்கிறோம், அன்பிளசண்ட்டாக இருக்கிறது நம்ம ஏற்றுக்கிறத. ஸோ எல்லாவற்றிலும் பரிபூரணத்துவத்தை காணும் பார்வை நமக்கு இந்த விஸ்வரூபத்திலிருந்து கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எதுவும் தனித்து நிகழ்வதில்லை. இதெல்லாம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உக்ரம் சொல்லும்போது சூறாவளி, சுனாமி, நிலநடுக்கம், மரணம் எல்லாமே நம்ம ஒரு அங்கம். எல்லாமே நம்ம இதில் தனித்தனி நிகழ்வு இல்லை, எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி. எல்லாம் தேவையற்றதில்லை, தேவை உள்ளது. இப்போது விஞ்ஞானிகளும் இந்த உலகளாவிய பார்வையில் மெதுவாக புரிந்து கொள்கிறாங்க. ஹோலிஸ்டிக் வியூவை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்போ புராணங்களில் சில ருத்ரர்கள் சிவபெருமானுடைய வடிவங்களை விளக்கப்பட்டிருக்கிறது. ருத்ரர்கள் 11 பேர் என்று சொல்லும்போது புராணங்கள்லையும் விளக்குறாங்க. அதனால தான் சிவபெருமானின் கணங்களாக பூதம், பிசாசு, பிரேதம் போன்றவற்றையும் இந்த 11 ருத்ரர்கள்னு சொல்கிறாங்க. இவை அனைத்தும் வேத சித்தாந்தத்தின் தொடர்ச்சியே புராணம் என்று சொல்கிறோம். அதாவது வேத சித்தாந்தத்தில் எப்படி நம்ம அந்த ருத்ரர்களை பார்த்தோமோ அதிலிருந்து கொஞ்சம் நமக்கு விளக்குவதற்காக அது புராணங்கள் மூலமாக இப்படி சொல்கிறாங்க. அதுதான் பூதகணங்கள், பிரேதம், பிசாசுகள்னு சொல்கிறோம். இதன் உண்மை பொருள் என்னென்னா, சிவன் எல்லாவற்றைக்கும் அதிபதி. இது ருத்ரர்கள் சொல்கிற அது சங்கர சாஸ்மி அப்படின்னு நம்ம அங்கே பார்த்தோம். ருத்ரர்களில் நான் சங்கரனாக இருக்கிறேன் அந்த சிவபெருமானை சொல்லும்போது சொல்கிறாரு, சிவன் எல்லாவற்றுக்கும் அதிபதி. கோடிக்கணக்கான துன்பங்கள் என்னை சூழ்ந்தாலும், தாங்க முடியாத சூழ்நிலை வந்தாலும், துயரங்கள் என்னை மூழ்கடித்தாலும் நான் அஞ்சுவதில்லை. ஏனெனில் சிவன் மங்கள தாதா, மங்களத்தை அருள்பவள். சர்வ மங்கள மாங்கல்யங்கிறதையும் நம்ம பாடுறோம். அன்னையாரை பற்றி பாடும்போது சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய திரையம்பகே கௌரி அப்படின்னு சொல்லி. ஸோ சிவபெருமானும் மங்கள தாதா, மங்களத்தை அருள்பவள். சிவனை சரணடைந்தால் எல்லா மங்களமும் உண்டாகும் நமக்கு. மரணம் கூட மங்களம். நம்ம இதில் இந்த சர்வமங்கள மாங்கல்யத்திலே வருது. இது மரணமும் மங்களம் தான். எப்படி? நச்சிகேதன் கட்டோபனிஷத்தில் நச்சிகேதன் என்ன சொல்கிறார், தன்னுடைய அப்பா வேத விதியை மீறி தானங்கள் செய்யும் பொழுது அவர் அப்பாட்ட நேரடியாக சொல்ல முடியலை. இருந்தாலும் தன்னுடைய தகப்பன் அப்பா செய்வது தவறு என்பதை சொல்லி என்னை யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அந்த யாகத்தில் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் தானமாக கொடுக்க வேண்டும். இப்படி பசுக்கள்லாம் கொடுக்குறீங்க, ஒன்றத்துக்கும் உதவாத பசுக்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது வேதத்தை மீறியதாகவும். அப்போ அந்த இடத்துல நச்சிகேதன், நான் உங்களுடைய மகன், நான் மிக சிறந்தவன், என்னை நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டபோது, மூணாவது கேட்டபோது, நான் உன்னை மரணத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மரணம் கூட மங்களமாகி விட்டது. எப்படி? அந்த மரணத்தின் மூலமாக நச்சிகேதனுக்கு பிரம்மஞானம் அடைந்தான். எனவே மரணமும் நம்மை நித்திய வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறது, விழிப்பூட்டும். அதாவது அந்த நித்திய வாழ்க்கைக்கு விழிப்பூட்டும் குருவாக இருக்கிறது. மரணம் என்பது வாழ்க்கையின் உண்மை இயல்பு அல்ல. மரணம் என்பது, அதாவது என்ன சொல்கிறது, மரணம் என்பது எல்லாம் மரணம் ஆயிடுச்சா எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிறது கிடையாது. என்னென்னா, நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மரணம் நம்மை நித்திய வாழ்க்கையின் உண்மைக்கு, அதாவது மரணம் என்பது ஒரு நிகழ்வு மட்டும்தான், அது உண்மையான இயல்பு அல்ல. தற்செயலாக நிகழ்வு மட்டுமே. அதனால்தான் இந்துக்கள் மரணம் என்பது ஒன்று உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத்கீதையிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, நித்தியமானது, அழிவற்றது,
அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது அது 2வது அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றி சொல்லும்போது அப்போது பிறப்பு எதுக்குன்னா உடல் தான் அனாத்மா. அனாத்மா ஒரு நாள் போகத்தான் போகுது. அதனால் இது நமக்கு உண்மையானது நான் எது, அந்த ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லை, தேய்மானம் இல்லை, முதுமை இல்லை, நோய் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்படி பிறப்பு மரணம் என்றால் என்ன அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம். அப்போ சொல்கிறாரு, அவ்யக்தானி பூதானி வெக்தம் அத்தியானி பாரதா அவ்யக்தா நிதனா நேர தத்ரதா பரிதேவனா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது வெக்த நிலைக்கு, நம்ம வெக்தம்னா காணக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம், அதுதான் பிறப்பு. அவ்வக்தம் போயிடுச்சுன்னா அதுதான் இறப்பு அப்படின்னு சொல்கிறான். அவ்வக்தத்துலேருந்து வெக்தம் போகுது, வெக்தத்துலேருந்து அவ்வக்தம். ஜாதஸ்ய துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்யகா அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வெக்தத்திலேருந்து இதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்லுது. அதாவது ஒருவன் அது இன்னொன்று சொல்கிறாரு, வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய். இந்த உடலை பற்றி சொல்லும்போது ஆத்மாவுக்கு சட்டையாக இருக்கிறது இந்த அனாத்மா, உடலும் மனமும். அப்போ என்ன சொல்கிறார், வாசாம்சி ஜீராணி, எப்படி கிழிந்த சட்டையை நம்ம போடுவோமா, எடுத்து தூக்கி போட்டு புது சட்டை போடுவோம், அது மாதிரி வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருக்னானி, கிழிந்த ஆடையை கலற்றி விட்டு புதிய ஆடையை அணிந்து கொள்வது போல மரணம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நமது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து இந்த விஸ்வரூப தரிசனம் நமக்கு உதவுகிறது. இதுவே உண்மை. அதனால்தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் மறுபிறப்பு என்பது நம்புகிறார்கள். மறுபிறப்பு ஏற்றுக்கொண்டாலும் உண்மையில் பிறப்பு இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, மறுபிறப்புங்கிறது உடலுக்கு தான். மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுத்து நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு இந்த இது வருது. ஸோ அதுக்கப்புறம் அஸ்வின் குமார்கள் பற்றி சொன்ன மருத்துவர்களின் அதிபதி. இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் மருத்துவ ஞானத்தை வழங்குபவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள். உலகில் உள்ள சிறந்த மருத்துவர்கள் அனைவரும் தங்களுடைய தகுதிக்கேற்ப இந்த தெய்வீக ஞானத்தை பெறுகிறார்கள். எதிர்காலத்திலும் நாம் பெறப்போகும் மருத்துவ அறிவு இவர்களிடமிருந்து தான் வருகிறது. இது அஸ்வினி குமாரர்கள் போலவே மற்ற எல்லா தேவதேவிகளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காகத்தான் வந்திருக்காங்க. உதாரணம் அன்னபூரணி, நம்ம சொல்லுவோம் காசியில் பார்ப்போம் அன்னபூரணி. இந்த அன்னபூரணி, காசியில் இருக்கிற அன்னபூரணி என்ன, ஒரு பெண் தெய்வமா? அப்படி இல்லை. அன்னபூரணி என்றால் உணவாக வெளிப்படும் தெய்வீக சக்தி. உணவாக வெளிப்படும் தெய்வீக சக்தியை தான் அன்னபூரணிங்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு கொசு நம்ம உட்காந்துருக்கோம், நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சுகிறது. இந்த இரத்த வடிவில் அன்னபூரணியாக வந்து அந்த கொசுவை வளர்க்கிறாள். நாம் ஒரு இனிப்பு பழங்களை உண்ணும் பொழுது அன்னபூரணியே அந்த உணவின் வடிவமாக வந்து நம்மை வளர்க்கிறாள். ஒரு சிங்கம் இன்னொரு விலங்கை சாப்பிடும் பொழுது அன்னபூரணியே அந்த விலங்கின் வடிவமாக வந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி எல்லாமே அன்னபூரணி தான். இது அன்னபூரணி தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு காரணத்தோடு இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் மற்றொரு உயிரை உணவாக கொண்டு வாழ்கிறது. சிறிய மீன், பெரிய மீன், அப்படியே எல்லாருமே இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, இதெல்லாம் அந்த ஏவம் பிரவருத்தியும் சக்கரம் நானு வர்த்தய தீகமே அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இப்படி இந்த அன்னபூரணி அப்படி நமக்கு ஒரு காட்சி தருகிறார். அர்ஜுனா பார், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 2 அஸ்வினகுமாரர்கள், 49 மருதஸ்கள் நீ காண்பாய் என்னுடைய ஒரே உருவத்தில். மருதர்கள் என்பது காற்றின் 49 வகையான இயக்கங்கள்னு சொன்ன மிக மென்மையான தென்றலிலிருந்து மிக பயங்கரமான சுனாமி வரைக்கும் அந்த இதில் வித்தியாசம் வருது. அது அனைத்து நானாக இருக்கிறேன். சில கிரகணங்கள் ஆயிரக்கணக்கான மைல் வேகத்தில் காற்றடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நானாகத்தான் நிற்கிறேன். அதைத்தான் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத, கற்பனை செய்வதற்கு கடினமான ஒரு விஷயத்தை தான் இந்த விஸ்வரூப தரிசனத்தில் அர்ஜுனன் பார்க்க போகிறான். அதனால தான் அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது அவனுக்கு. ஆகவே பார்த்தா, அர்ஜுனா இவை அனைத்தும் பார், இவை மட்டுமல்ல, நான் சிலவற்றை மட்டும்தான் இங்கே குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். பகூனி அதிருஷ்டபூர்வாணி, இதற்கு முன்பு நாம் பலவற்றை கண்டிருக்கிறோம், இனிமேலும் நாம் இதுவரை காணாத பலவற்றை காணப்போகிறோம். ஆனால் அவை சாதாரணமானவை. இங்கு பகவான் சொல்வது என்னென்னா, சாதாரண பொருட்களை அல்ல நீ பார்க்க போவது, கோடிக்கணக்கான அதிருஷ்டபூர்வாணி. அதாவது இதுவரை ஒருபோதும் காணப்படாதவை, காண முடியாதவை, உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள்
கடந்த காலத்தை காணப்படாதவை, எதிர்காலத்தில் காண முடியாதவை நீ பார்க்க போகிறாய். மேலும் அவை அனைத்தும் தெய்வீகமானவை. பஷ்ய ஆச்சரியானி, அவற்றில் ஒவ்வொன்றும் மிக வியப்பூட்டக்கூடியது, ஆச்சரியமாக முடியாது. நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை ஆச்சரியப்பட்டுக்கணும்னா நம்ம அப்படியே நம்மை மறந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ அப்படின்னு சொல்லி வாயை திறந்துடுவோம். ஸோ அவற்றை காணும் மனிதன் வியப்பை அடைந்து வாயை திறந்து விடுகிறான். மனம் முற்றிலும் செயலிழந்து விடுகிறது. ஏனெனில் அத்தகைய அனுபவம் அவருக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை இதுக்கு முன்னாடி. அதாவது அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாதனால தான் அப்படி ஆகுது. அர்ஜுனா, என் அருளில் நீ இவைகள் அனைத்தையும் காண முடியும். ஏனெனில் நீ என்னிடம் பிரார்த்தித்திருக்கிறாய். நான் உன் மீது கருணை வைத்திருக்கிறேன். இங்கே பகவான் சங்கராச்சாரியார் என ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறார். அதிர்ஷ்டபூர்வாணி என்ற சொல்லுக்கு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய வியாக்கியானம் அர்ஜுனன் இவ்வாறு நினைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வியாக்கியானத்தில் சொல்கிறார். பிரபு, அதாவது அந்த போரில், இந்த போரில் என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவர் அர்ஜுனனுக்கு. நான் அந்த விஸ்வரூபத்தில் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்கால நிகழ்வுகளை நான் பார்க்க விரும்புகிறேன். இத்தனை எண்ணமும் மிக குறுகிய மனப்பான்மையினது. அதாவது இது அது சங்கராச்சாரியருடைய கற்பனை. இதெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்க நினைப்பது ஒரு குறுகிய மனப்பான்மை உடையது. ஏனெனில் அர்ஜுனன் காணப்போவது தெய்வீகமான விஸ்வரூப தரிசனம். மேலும் பகவான் ஏற்கனவே சொன்னார், நானே இந்த பிரபஞ்சத்தின் தந்தையும் தாயுமானவனாக இருக்கிறேன். அப்படியானால் அங்கே பகைவர்கள் யார்? வேறுபாடு எங்கே? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இறைவனின் வெளிப்பாடு தான், இறைவனுடைய குழந்தைகள் தான். இந்த ஞானம் வந்துவிட்டால் பகைமை என்பதே இருக்காது. இந்த ஞானம் அர்ஜுனனுக்கு வந்துவிட்டது. ஏனெனில் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அவர் கூறுகிறார், பிரபு, தாங்கள் கூறிய அனைத்தும் முழுமையான உண்மை என்பதை நான் உணர்ந்துள்ளேன். அப்படியானால் பாண்டவர்கள் வென்றால் என்ன, கௌரவர்கள் வென்றால் என்ன? அதில் உண்மை ஏதாவது வேறுபாடு உண்டா? எல்லாம் உன்னுடைய குழந்தைகள். ஏனெனில் நானே என்னையுடன் விளையாடு கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவானுடைய வெளிப்பாடு அப்படிங்கும்போது 2 பேர் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் ஒருத்தர் அப்படின்னா ஒரே ஒருவர் தானே விளையாடு கொண்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இது 2 பேரும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது கொஞ்சம் புரியறது கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் யோசித்தோம்னா தெரியும். பகவானே எல்லாமாக இருக்கும் பொழுது இத்தனை வேறுபாடுகள் இது ஒரு லீலையாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் இன்னும் சொல்கிறார். இன்னும் சில விளக்கங்கள்லாம் இருக்குது. இனி 9வது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். 9வது ஸ்லோகம் 10. அதாவது 9வது ஸ்லோகத்திலிருந்து நான் சொன்னேன், இது சஞ்சயனுடைய விளக்கம், வர்ணனை. சஞ்சய உவாச்சா, சஞ்சயன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சஞ்சயனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். முதல் ஸ்லோகம் படிக்கிறேன். சஞ்சய உவாச்ச, ஏவ முக்த்வா ததோ ராஜன் மகா யோகேஸ்வரோ ஹரிஹி தர்சயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறார். அதாவது வேந்தனே, அதாவது இந்த இடத்துல சஞ்சயன் வேந்தே, யோகத்திற்கு பெரிய இறைவனாகிய ஹரினா வேந்தனைங்கிறது யார் சொல்கிறாரு? அங்கே இருக்கிற திருதராஷ்டிரர் சொல்கிறாரு சஞ்சயன். அந்த சஞ்சயன் வேந்தே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் கண்ணு தெரியாதனால இங்கே கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகத்தினுடைய அதிபதியான யோகேஸ்வர ஹரி இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? பார்த்தனுக்கு மேலான அந்த ஈஸ்வர வடிவத்தை காட்டி அருளினார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சஞ்சயன் விளக்குகிறார். ஸோ இந்த அத்தியாயத்தில் முதல்ல நம்ம 1வது அத்தியாயத்தில் முத தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரர் ஆரம்பித்தார். அது யார்கிட்ட கேட்குறாரு? அந்த இவர் கண்ணு தெரியாது திருதராஷ்டிரருக்கு. அப்போது பக்கத்தில் யார்? இந்த சஞ்சயன் உட்காந்துருக்காரு. சஞ்சயன்கிட்ட கேட்குறாரு, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அங்கே என்ன நடக்குது, என்னுடைய மகன்களும் பாண்டவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படிங்கிறத அந்த 1வது முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம். அதுக்கு விளக்கம் 2வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில்
1வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தில் சஞ்சயன் விளக்குறார். அதே சஞ்சயன் இப்போது 11வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்தில் தான் அர்ஜுனனுடைய மனநிலை எப்படி இருக்குது, பகவான் என்னென்ன காமிக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஸோ பகவானுடைய அருள் சஞ்சயனுக்கு இருக்கிறது. சஞ்சயன் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி, ஆனால் சிறந்த சாதகன், பக்திமான். பகவான் மேலே அவருக்கு அசைக்க முடியாத பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்தது. அதனால் பகவான் அவனுக்கும் அருளினான். அவன் மூலமாக, அதாவது சஞ்சயன் மூலமாக அவர் திருதராஷ்டிரனுக்கும் சொன்னார். திருதராஷ்டிரனுக்கு விளக்குகிறார் அவர் சஞ்சயன் சொல்கிறார். இந்த 9வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரை இந்த போர்க்களத்தில் நடப்பதை உள்ளது உள்ளபடி தன்னுடைய ராஜாவுக்கு, யார், திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். என்ன ஸ்லோகத்தை ஏவ முக்துவா, இவ்விதம் பகவான் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதாவது இவ்விதம் சொல்லி என்ன சொன்னார், ததகன்னா பிறகு, எதற்கு பிறகு, ஞானக்கண் கொடுத்த பிறகு அர்ஜுனன் பார்க்கும் பார்வை ததா சொல்கிறார். அதன் மூலமாக அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்க்கிறார். அதாவது ததக அப்படிங்கிறது இந்த இடத்துல விஸ்வரூப ஞானக்கண் அர்ஜுனன் கொடுத்த பிறகு அர்ஜுனன் இந்த உலகத்தை பார்க்கும்போது விஸ்வரூப தரிசனமாக பார்க்க தொடங்குகிறார் அப்படின்னு சொல்லி ராஜன்னு திருதராஷ்டிரத்தை சொல்கிறார். சஞ்சயா, திருதராஷ்டிரா இந்த மாதிரி மகா யோகேஸ்வர ஹரி அந்த அர்ஜுனனுக்கு ஞானக்கண் கொடுத்துருக்கார், அவர் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதாவது சஞ்சயன் இந்த இடத்துல ஒரு அடைமொழியை சொல்கிறார். யோகேஸ்வர ஹரி அப்படின்னு சொல்கிறார். மகா யோகேஸ்வர ஹரி, யோகேஸ்வர ஹரி மட்டுமே மகா ஈஸ்வரி. அவன் என்னென்னா, அதனுடைய பொருள் என்ன, மாயைக்கு ஈஸ்வரனாக இருப்பவனே அப்படின்னு சொல்கிறார். காரணம், பகவானால் எதையும் செய்ய முடியும். ஹரி என்பது எல்லா வகையான அதிசயங்களை பகவானால் காட்ட முடியும். அவர் என்ன செய்கிறார் போர்க்களத்தில், அவர் என்ன சொல்கிறார், தர்சயாமாசனா விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார், காட்சி கொடுக்கிறார். அதாவது அது இறந்த காலமாக சொல்கிறார். யார், சஞ்சயன் திருதராஷ்டிரத்தில் இறந்த காலத்தில் சொல்கிறாரு. நீ பகவான், அதாவது அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க தொடங்கிவிட்டான் அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறார். விஸ்வரூபத்தை பார்க்க தொடங்கிவிட்டான். யாருக்கு அப்படிங்கிறது பார்த்தாயன்னு இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அந்த ஞானக்கண் மூலமாக அவன் பார்க்க தொடங்கிவிட்டான், அவன் விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அந்த தரிசனம் எப்படி இருந்தது, பரமரூபம், மிக மேலான ஐஸ்வர்யம், மேலான ரூபத்தையும் அர்ஜுனனுக்கு அந்த மகா யோகேஸ்வர ஹரி காட்டிவிட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த காட்சி சஞ்சயன் அஸ்தனாபுரத்திலிருந்து, அப்போது இப்படி சொல்லணும்னா எப்படி, அந்த காட்சியை சஞ்சயனும் பார்த்துருக்காங்க. அதனால் இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு யாருக்கெல்லாம் தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு, அந்த இடத்துல சஞ்சயனுக்கு, அந்த சஞ்சயன் விளக்குகின்ற அந்த திருதராஷ்டிரனுக்கு, அதே போல் வியாச பகவானுக்கும் தெரிகிறது அப்படின்னு சொல்லி பாகவத்தில் வருகிறதெல்லாம். ஸோ பகவான் அந்த காட்சியை கொடுத்துக்கிறார். இந்த 5, 9, 10, 11, 12, 13, 14 வரைக்கும் சஞ்சயனுடைய விளக்கங்கள், சஞ்சயன் எப்படியெல்லாம் அந்த விஸ்வரூப தரிசனங்கள் அர்ஜுனனுக்கு காமிக்கிறாரு அப்படிங்கிறத, எப்படி அந்த விஸ்வரூப தரிசனத்தின் மூலமாக அர்ஜுனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விளக்கப் போகிறார். இனி 10வது ஸ்லோகத்திலேருந்து என்னென்ன பார்க்குறான் அர்ஜுனன், அந்த விஸ்வரூபத்தில் எதையெல்லாம் பார்க்குறான், அது அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவன் எப்படி மாறுறான் அப்படிங்கிறதெல்லாம் இனி 10, 11, 12, 13, 14 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இனி அடுத்த வகுப்பில் இந்த 10வது ஸ்லோகத்தில் இருக்கோம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.